அப்பா திட்டினாரு, வீட்டில் எல்லாரும் சந்தேகப்பட்டாங்க, நீ எவ்வளோ ஃபீல் பண்ற, அதுக்கு நீ இப்படி அழுதுட்டு இருந்தா பத்தாது மீனாட்சி. நம்ம வீட்டை எப்படியாவது திருப்பி மீட்டு எடுத்து கொடுத்தா தானே இந்த விஷயத்துல உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரிய வரும். அதனால அதுக்கான வழியை மட்டும் யோசி மீனாட்சி. நான் என்ன தடா யோசிக்கிறது? மீனாட்சி, நம்ம வீட்டை திருட்டுத்தனமா ஆட்டைய போறதுக்காக அவங்களே அவ்வளோ யோசிக்கும் போது, நம்ம இருந்த வீடு, நம்ம வாழ்ந்த வீட்டை காப்பாத்துறதுக்காக அவங்கள விட அதிகமா யோசிக்கணும் மீனாட்சி. அவங்கள ஏதாவது ஒரு வழியில லாக் பண்ணணும். அதுக்கு கண்டிப்பா ஒரு வழி இருக்கணும் மீனாட்சி. நல்லா யோசிப்பாரு. எந்த வழியும் இருக்கிற மாதிரி எனக்கு தோணலடா. அதுலயும் அம்மாவும் மாமாவும் பர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க எவ்வளவு பெர்ஃபெக்டா பிளான் பண்ணியிருந்தாலும் சரி, அவங்களுக்கே தெரியாம ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கணும் மீனாட்சி. நல்லா யோசி. ஏதாவது ஒரு விஷயம் புலப்படும். இல்லடா. மீனாட்சி, இல்லைன்னா சொல்லாத மீனாட்சி. நல்லா யோசி. ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பா கிடைக்கும். அவங்க மாத்தின பத்திரத்தை நல்லா ஒரு தடவை செக் பண்ணி பார்ப்போம். அது எப்படி எங்க அப்பா பேர்ல இருந்து அவங்க பேருக்கு மாறிச்சுன்னு பார்ப்போம். அதை பார்த்து அதுல என்ன குழப்படி பண்ணா நம்ம வீடு நம்ம கைக்கு திருப்பி வருமோ அதைய பண்ணுவோம் மீனாட்சி. இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணும்போது ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த கோட்டை விட்டுருப்பாங்க மீனாட்சி. அதை பிடிக்கிற மீனாட்சி. நம்ம என் தாத்தாவும் பாட்டியும் கஷ்டப்பட்டு சேர்த்துன காசு எங்க அப்பனுக்கு தான் போகணும்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ மொத்த குடும்பமும் வெளியே. புடிச்சிட்டேன்டா. எனக்கு நீ இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. என்ன மீனாட்சி? முதல்ல நீ என் கூட வா. இங்கே? ஐயோ நீ வா. மீனாட்சி, வா எங்க சொல்றேன். சொல்லு.